ஆக்சுவலாக அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய கெரியர் கிராஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அதிசயங்கள் நடந்த ஒரு கெரியர்னு சொல்லணும். அவங்க கெரியர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ண உடனே அவங்க ஏற்கனவே திருமணமான பெண்ணு 23 வயசுலயே அவங்களுக்கு திருமணம் ஆயிடுது. எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க. முடிச்ச உடனே திருமணம் ஆயிடுது. அதுக்கு அப்புறமேல் தான் அவங்க வந்து ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்ணுறாங்க. 97ல் வந்து அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து பீகார் கேடர் போட்டுடுறாங்க. பீகாரில் போய் அந்த அம்மா வந்து ஒரு 3 வருஷம் வேலை பார்க்குறாங்க. அந்த 3 வருஷமும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப அயனான போஸ்டிங் தான். வந்து அங்கே இருக்கக்கூடியதுலேயே நல்ல மதிப்புக்குரிய ஒரு மாவட்டம். பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு வந்துட்டால் மட்டும் போதாது. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சேரில் உட்காடுறீங்கன்றதும் முக்கியமான விஷயமாக இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி புல்லு புஷ்ஷு முன்னால் ஆள் பின்னால் ஆள் இதெல்லாம் இருந்தால் தான் வந்து நடக்குது. அப்படியெல்லாம் இல்லாத பல பேர் என்னை போல் இருக்கிறவங்க நல்ல பதவின்னு சொல்லப்பட்ட பதவிகளில் உட்கார முடியாமலேயே போயிடுது. இப்போ மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கெல்லாம் வந்து சில மாவட்டங்களுக்கு போகிறதுக்கு அதிகாரிகள் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. பொதுவாகவே மதுரைக்கு கீழே இருக்கிற மாவட்டங்களுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா அதிக ஜாதி கலவரங்கள் நடக்கிற இடமாகலாம் இருந்துச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் ஜாதி கலவரம் நடக்குது. அப்போல்லாம் அப்படி தான். ஸோ அதனால் அங்கே போஸ்டிங் வாங்கிறதுக்கு போட்டாங்கனாலே பயப்படுவாங்க போகிறதுக்கு. இந்த பக்கம்னாக்கா உங்களுக்கு சௌரியமாக கோயம்புத்தூர் போகிறதுன்னா ஆசையாக போவாங்க, ஈரோடு போகிறதுன்னா விருப்பமாக போவாங்க, அந்த மாதிரி எல்லாம். அதுபோல் இந்த அம்மாவும் பீகாருக்கு போன போது அங்கே வந்து ரொம்பவும் எல்லாரும் விரும்புகிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு. அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த அம்மாவை போஸ்டிங் போட்டு சப் கலெக்டராக வச்சுருக்காங்க. ஸோ அங்கே ஒரு 3 இயர்ஸ் இருக்காங்க. அந்த 3 இயர்ஸ் முடிச்சுட்டு அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு டியூட்டி போட்டுக்கிட்டு வந்துடுறாங்க. இங்கே வந்து அசிஸ்டன்ட் கலெக்டர் வேலையிலிருந்து அடுத்த ஒரு 4 வருஷம் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கும்போதும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான துறைகள் தான். முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனு, எஜுகேஷன், ஸோ இந்த மாதிரி துறையில் தான் இருக்காங்க. ஏன்னா இங்கேயும் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கும் டம்ப் பண்ணுற மாதிரியான ஏராளமான துறைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி துறைகள்லாம் அவங்க போகலை. எல்லாமே வந்து ரொம்பவும் ரிமார்க்கபிளான ரொம்ப ஒளி உமிழும் துறைகள் தான். ஒன்று நான் வந்து வருமானம் தரும் துறைகள்னு சொல்ல விரும்பலை. ஒளி உமிழும் துறைகள் தான். அந்த மாதிரி நல்ல துறைகள்னு பேர் வாங்கின அந்த துறைகளில் தான் அந்த அம்மா இருக்கிறாங்க.